ஹாய் ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு lakshuyt யூடியூப் சேனல். அண்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டிங் வீடியோ தான். ஒரு எக்ஸாஸ்ட் ஃபுல் சிஸ்டம் பென் பைப்போடு சேர்த்து டிவிஎஸ் Apache RR310 அதுக்கு தான் Akrapovic எவல்யூஷன் ஃபிட்டிங் பண்ணுறோம். அண்ட் பைக்கர்ஸ்கேஃபில் தான். இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா 6000 வருது எக்ஸாஸ்ட் மட்டும். அண்ட் பென் பைப் 6000. நம்ம lakshuyt கோட் ஆஸ் யூஸ்வல் வீடியோ பார்த்துட்டு lakshuyt கோட் எக்ஸாஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்டு பார்த்துக்கோங்க எங்கேருந்து ஃபிட்டிங் வருது பென் பைப் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பென் பைப் மட்டும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு மெக்கானிக்கிட்ட போய் ஃபிட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ரெடிமேட் பென் பைப்ஸ் தான். பட் அந்த பென் பைப் உள்ளே செட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பைக்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் சிஸ்டம் போடும் போது. ஸோ அதை பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஃபிட்டிங் பென் பைப் நான் அது முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் காட்ட முடியல. அண்ட் இப்போ எக்ஸாஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள் மக்களே. தி கார்பன் ஃபைபர் Akrapovic எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா இது டைட்டானியம் கலர் கிடையாது, கார்பன் ஃபைபர். அண்ட் அந்தளவுக்கு வெயிட்டும் இருக்காது. எக்ஸாஸ்ட்டு லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. மேலே ஒரு இது கப் மாதிரி வரும். அதை கழட்டிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு அதை போட்டுக்கலாம். அது செம்மையாக இருக்கும். இந்த வண்டியோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரேப் பண்ணியிருக்காங்க. Apache RR310 7 ஷேட் மல்டி கலர் ரேப் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் வீல்ஸ் ஃப்ளோர்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 310cc நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். சவுண்டு ஃப்ளேம்ஸும் அதுவும் இது பார்த்திங்கன்னா Akrapovic ஃப்ளேம்ஸ் அதுவும். ஸோ நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. R15 நல்லா இருந்துச்சு, காமிச்சிருந்தோம். நம்ம எல்லோ கலர் நிஷாந்தோட R15 காமிச்சிருந்தோம் எல்லோ கலர் ரேப்பிடில். ஆனால் R15 லியோவின்ஸ் பயங்கரமான பவர்ஃபுல் சைக்கிளினோடது காமிச்சிருப்போம் பாருங்கள். அண்ட் ஸோ இது மவுட் ஃபிட்டிங் ஈஸி. இந்தளவுக்கு ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் போட்டு ஜாயின் பண்ணணும். மேலே தூக்கி அந்த கிளாம்பில் போல்ட் பண்ணது எல்லாமே காட்டுறோம் பாருங்கள் மக்களே. அந்த ஃப்ளோர்ஸ் அண்ட் வீல்ஸை பாருங்கள். பைக்கர்ஸ்கேஃபில் ரேப்பிங்கும் பண்ணிக்கலாம், பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்க, பெயிண்டிங் பைக்கர்ஸ்கேஃபில் பண்ணிக்கலாம், ரேப்பிங் எஸ்எஸ் ஸ்டிக்கர்ஸில் பண்ணிக்கலாம். பைக்கர்ஸ்கேஃபில் நீங்கள் பண்ணிங்கனாலும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. போய் சொல்லி பேசுங்க. lakshuyt mathijamster சொல்லி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அங்கே போய் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஏவதி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெயிண்டிங்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஃபேட் ஆகாது, குவாலிட்டியாக இருக்கும். அந்த சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்கு பாருங்கள். அந்த ஒரு பென் பைப்புக்கும் எக்ஸாஸ்ட்டுக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு இது கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி இழுக்கலாம். வேறு மற்றதில் இழுக்க கஷ்டமாக இருக்கும். கட்டிங் பிளேட் இழுத்து போட்டிங்கன்னா அவுதவே அதாவது மக்களை கீழே மேலே 2 பக்கமும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டேபிளாகவே இருக்கும். வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இதை போடுங்க. போடாமல் மாட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாஸ்ட் எப்போ வேணால் எங்கே வேணால் கழட்டி போகலாம். மேலே மட்டும் போட்டிருந்தீங்கன்னாலும் கழண்டுக்கிட்டு போயிடும். 2 சைடும் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் எக்ஸாஸ்ட்டு. கரண்டு ஓடாமல் இல்லை ஓப்பன் ஆகாமல் நாய்ஸ் வெளியே பெட்ரோல் லீக் ஆகாமல் இருக்கும். அந்த ஏர் நாய்ஸ் எப்படி சொல்கிறது, ஏர் அவுட்கம் அதில் காற்று வெளியே வருது. லீக் ஆச்சுனாலே உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் மக்களே. அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அண்ட் இப்போ அந்த மேலே கேப்பை போட்டாச்சு மக்களே. ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஃபிட்டிங். நான் அந்த பென் பைப்பும் ஈஸியாகவே நீங்கள் உள்ளே உட்கார வச்சிடலாம். ஸோ அதையும் இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அண்ட் ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வண்டியோட சவுண்டு கேட்க நானும் அவ்வளோ இருக்கேன்னா RR310 இது வரைக்கும் எக்ஸாஸ்ட் போட்டு நான் கேட்டது இல்லை. நீங்கள் கேட்டிருக்கலாம். நம்ம கேங்கில் அபினேஷனாக தான் வச்சுருக்காது. நான் வேறு யார்ட்டையும் பார்த்ததில்லை. ஷோரூமில் தான் போய் ரிவ்யூ போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஓப்பன் பண்ண புதுசில். ஸோ அதுலேயும் நான் எக்ஸாஸ்ட் போட்டெல்லாம் கேட்டதில்லை. ஸோ இதான் நான் கேட்கறதில்ல ஃபஸ்ட் வண்டி நினைக்கிறேன் மக்களே. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நீங்கள் எக்ஸாஸ்ட் எந்த எக்ஸாஸ்ட் வாங்குறதுனாலும் தான் என்ன கோட் யூஸ் பண்ணுவீங்க, lakshuyt எக்ஸாஸ்ட். அப்படி இனிமேல் நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஸ்பெசிஃபையாக ஒரு கோட் வச்சுக்கலாம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிஸ்மேட்ச் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நார்மலாக lakshuyt யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்ஸ். இந்த ஆஃபர் சேல்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா DSG ஜாக்கெட்ஸ்க்கு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பைக்கர்ஸ்கேஃபை ஃபாலோ பண்ணிவிட்டு lakshuyt சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னு போய் கிளியராக மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜாக்கெட் கிடைக்கும். ஸோ அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு 1000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆன் DSG ரைடிங் ஜாக்கெட்ஸ் மக்களே. ஸோ ஃபுல் ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே. அண்ட் வண்டியோட ஓவர்வியூ ஒன்று பாருங்கள். இந்த வண்டியில் என்னென்ன ஆக்சரி ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஸ்டாக் தான். ஆட் பண்ணியிருக்கான், எக்ஸாஸ்ட் போட்டிருக்கான், பெயிண்ட் பண்ணியிருக்கான். அந்த கண்ணாடி மட்டும்தான் மாட்டியிருக்கான். விண்ட்ஷீல்டு ஸ்மோக் பண்ணியிருக்கான். ஓகே, எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க மக்களே. ஸோ மக்களே, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக மாடிஃபிகேஷன் பண்ணல. இந்த
மிரர்ஸ் தான் இந்த ஷார்ப்பாக இருக்கிற ஸ்டெல்த் மிரர்ஸ் இது தான் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 2000 வருது மக்களே. பைக்கர்ஸ் கேஃபில் இப்போ கம்மியாகிடுச்சு. முதல்ல எனக்கு தெரிஞ்ச 3000 2500 இருந்துச்சு. இப்போ 2000 இருக்குது. அதில் ஆன்டி கிளாஸ் வந்துடும். ஸோ அந்த லுக்கு ஒரு சூப்பர் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது போடலாம். நிஞ்சா 300, RR310, ஒரு R3, ஒரு சூப்பர் பைக் எல்லாத்துக்குமே போடுறாங்க. அது காப்பி தான், சிஎன்சி ரிசமோட காப்பி தான். பட் அது கெத்தாக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக பைக்கர்ஸ் கேஃபில் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எந்த எக்ஸாஸ்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் lakshuyt எக்ஸாஸ்ட் அந்த கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அக்ராபோவிக், ஆஸ்டன் ரேசிங், லியோவின்ஸு, எஸ்யூ ப்ராஜெக்ட் எல்லா எக்ஸாஸ்ட்டும் இருக்குது. அண்ட் ராயல் என்ஃபீல்டுக்கும் இன்டர்செப்டார்ஸ்க்கும் இது ரெட்ரோஸ்டர் எல்லாமே இருக்குது. மோட்டோ விங்ஸ் இருக்குது, ஜாவாக்கும் இருக்குது, கிளாசிக்கும் இருக்குது, மீட்டியா இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. தண்டர்பர்ட் எல்லாத்துக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் மெசேஜ் பண்ணலாம். பைக்கர்ஸ் கேஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். எனக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் ஆர்டர்ஸ்க்கு. பைக்கர்ஸ் கேஃபும் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்டும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படி இல்லாட்டி பைக்கர்ஸ் கேஃப்க்கு. அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு மறக்காமல் கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். lakshuyt எக்ஸாஸ்ட். நார்மல் lakshuyt யூஸ் பண்ணிங்கன்னா 10% ஆஃபர்ஸ். ஸ்பெஷலைஸ்டாக ஒவ்வொரு ப்ராடக்ட் நான் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறேன் கோடு. ஸோ நம்ம யூடியூப் வீடியோ இதில் தான் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோடெல்லாம் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு மோர் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. இது ரெகுலராக ஆக்டிவாக இருங்க மக்களே. அண்ட் இது எப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே கொம்பு கீழே ஷார்ப்பாக இருக்கும், கெத்தாக இருக்குது பாருங்கள். கலர்ஸும் பெயிண்டிங்ஸ்க்கும் பண்ணுறோம், அதுக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. நாட் ஒன்லி ஃபிட்டிங்ஸ், ஜென்ரல் சர்வீஸும் பண்ணுறோம். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் சர்வீஸ் பாஸ் சர்வீசஸ் மோட்டோ ஃபோக்ஸ். டாட்டா, பை பாய்.